வேள்பாரி முழுக்கதை. தமிழகத்தின் பண்டைய காலத்தில் மூவேந்தர்களின் ஆட்சிக் காலம். சேர, சோழ, பாண்டியர்கள் தங்களுக்குள் அதிகாரம், நிலம், புகழ் என்று போட்டியிட்டு வந்த காலம் அது. அந்த காலத்தில் பரம்பு மலைநாடு என்ற ஒரு சிறிய நாடு இருந்தது. அந்த நாட்டின் அரசர் வேள்பாரி. பாரி ஒரு பெரிய சாம்ராஜ்ய அரசன் இல்லை, ஆனால் அவருடைய புகழ், அவருடைய மனிதநேயம், அவருடைய தாராள மனம் மூவேந்தர்களின் புகழை விட பெரிதாக பேசப்பட்டது. பரம்பு மலைநாடு வளமானது. அடர்ந்த காடுகள், அருவிகள், கனிகள், தானியங்கள். அங்கே பசியும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை. பாரி மக்களை தன் குடிமக்களாக அல்ல, குடும்பமாக பார்த்தார். அவர் அரசனாக உட்காரவில்லை, மக்களோடு நடந்தார், உண்டார், சிரித்தார். அரசன் என்பவன் மக்களின் மேலல்ல, மக்களோடு சேர்ந்து நிற்பவன் என்பதே பாரியின் நம்பிக்கை. முல்லைக்கு தேரளித்த கதை. ஒரு நாள் பாரி வேட்டைக்குச் சென்றபோது காட்டுப்பாதையில் ஒரு முல்லைக்கொடி தேர்பாதையில் வளர்ந்து தன்னை தாங்க எதுவும் இல்லாமல் துவண்டு கிடந்தது. அதை பார்த்த பாரியின் மனம் கலங்கியது. எந்த உயிரும் ஆதரவில்லாமல் துன்பப்படக்கூடாது என்று எண்ணினார். தன் அரச தேரையே அந்த முல்லைக்கு கொடுத்தார். அந்த நாளிலிருந்து முல்லைக்கு தேரளித்த பாரி என்ற புகழ் தமிழகமெங்கும் பரவியது. மூவேந்தர்களின் பொறாமை. இந்த புகழ் சேர, சோழ, பாண்டியர்களின் காதில் விழுந்தது. ஒரு சிறிய மலைநாட்டு அரசன் எப்படி இவ்வளவு புகழ் பெறலாம் என்று அவர்கள் பொறாமை கொண்டனர். அவர்கள் பாரியிடம் ஒற்றன் அனுப்பினார்கள். மூவேந்தர்களின் கூட்டாட்சியை ஏற்று வரி செலுத்து அல்லது போர் எதிர்கொள் என்று. பாரியின் மறுப்பு. பாரி அமைதியாக சொன்னார், பரம்பு மலைநாடு என் சொத்து அல்ல, என் மக்களின் வாழ்வு. அதை யாருக்கும் அடிமையாக்க மாட்டேன். இது மூவேந்தர்களை கோபமடையச் செய்தது. பரம்பு முற்றுகை. மூவேந்தர்களும் ஒன்றிணைந்து பரம்பு மலையை முற்றுகையிட்டனர். ஆனால் பரம்பு எளிதில் வீழவில்லை. காடு, மலை, இயற்கை எல்லாமே பாரியின் பக்கம் நின்றது. பல மாதங்கள் போர் நடந்தது. படைகள் சோர்ந்தன. ஆனால் மூவேந்தர்கள் வஞ்சகத்தை தேர்ந்தெடுத்தனர். கபடத் தாக்குதல். பாரியிடம் சமாதானம் பேச வருவதாக கூறி ஒரு ஒற்றன் வந்தான். பாரி அவனை நம்பினார், ஏனெனில் பாரிக்கு வஞ்சகம் தெரியாது. அந்த சந்திப்பின்போது கபடமாக பாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. வேள்பாரியின் வீரம் நிறைந்த மரணம். பாரி போராடினான். அவர் விழுந்தானும் அவர் விழுந்த விதமே வீரத்தின் உச்சம். தன் மக்களை அடிமையாக்க விடாமல் தன் நாட்டை காக்கவே அவர் உயிர் தியாகம் செய்தார். பாரி இறந்தார், ஆனால் அவர் புகழ் இறக்கவில்லை. பாரியின் மகள்கள். பாரிக்கு அங்கவை, சங்கவை என்ற 2 மகள்கள் இருந்தனர். அவர்கள் போரில் சிக்காமல் பாதுகாப்பாக வெளியே கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களை புலவர் கபிலர் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். கபிலரின் வேதனை. கபிலர் பாரியின் நண்பர். அவருடைய நேர்மை, தாராளம் எல்லாவற்றுக்கும் சாட்சியானவர். அவர் மகள்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்க பல அரசர்களிடம் சென்றார். ஆனால் பாரியின் புகழை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. கபிலரின் இறுதி முடிவு. உலகம் நேர்மைக்கு இடம் தராததை உணர்ந்த கபிலர் தன் உயிரையே அர்ப்பணித்து உலகுக்கு ஒரு பாடம் சொன்னார். வேள்பாரியின் மரபு. பாரி இறந்தாலும் தாராள மனம், மனிதநேயம், அடிமை ஆதிக்கத்திற்கு எதிரான தைரியம் இவையெல்லாம் தமிழர் வரலாற்றில் அழியாத அடையாளமாக நிலைத்தன. முடிவு. வேள்பாரி ஒரு அரசன் அல்ல, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உருவம். அவன் தோற்றான் போலத் தோன்றினாலும் நேர்மை தோற்கவில்லை, தாராளம் அழியவில்லை. பாரி என்றும் வாழ்கிறார்.